11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வரோம். முதல் வீடியோவில் வாழ்த்து பகுதி, இரண்டாவது அரை இலக்கியம் திருக்குறள் பார்த்தோம், மூன்றாவது சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்களில் இந்த வீடியோவில் புறநானூறு மட்டும் பார்க்கலாம். புறநானூறு தொகுப்பு நூல், தொகுத்தவர் டாக்டர் ஊவேசா. ஊவேசா பார்த்தீங்கன்னா 1887 சீவக சிந்தாமணி, 1889 பத்துப்பாட்டு, 1892 சிலப்பதிகாரம், 1894 புறநானூறு, 1895 புறப்பொருள் வெண்பாமாலை, 1898 மணிமேகலை, 1903 ஐங்குறுநூறு, 1904 பதிற்றுப்பத்து. இந்த டேட்டா 10th புக்கில் இருக்குது. 10th சோசியல் சயின்ஸ். புறம் பற்றிய 400 செயல்களை கொண்ட தொகுப்பு நூல் ஆதலின் இது புறநானூறு என்று அழைக்கப்படுகிறது. மேலை நாட்டு தமிழ் அறிஞரான ஜியு போப் அவர்கள் புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். மிக தொன்மையான நூல்களுக்கெல்லாம் தொன்மை என கருதப்படும் நூல் இது. அதே தொல்காப்பியத்திற்கு முன்னும் பின்னும் தோன்றிய செயற்களை தன்னகத்தை கொண்டு தமிழ் நகரத்தின் தொன்மையை உணர்த்தும் பெருநூலாக திகழ்வது புறநானூறு. தொல்காப்பிய புறத்திணையியலில் அடங்கியுள்ள புறத்துறைக்கு ஏற்ப திணையும் துறையும் வகுக்கப்பெற்று புறத்துணை இலக்கணத்துக்கு சீர்த்த இலக்கியமாகவும் விளங்குகிறது. இந்நூல் அக்கால மக்களின் எண்ணங்களும் சொற்களும் இனக்கல ஒழுக்கமும் இலக்கிய செறிவும் பெற்று திகழ்கிறது. புறநானூரை போலவே வேறு 7 தொகுப்பு நூல்கள் இந்த காலத்தவணையாக உள்ளன. இது மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி 8 நூல்கள், 8 தொகை நூல்கள் என அழைக்கப்படுகிறது. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்வேறு காலத்தில் வாழ்ந்த பல புலவர்களால் பாடப்பட்ட பாட்டுக்களின் தொகை. புறநானூற்று செயற்கள் பார்த்தீங்கன்னா தொன்மையும் இலக்கண ஒழுக்கமும் இலக்கிய செறிவும் உடையன. கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூறு பண்டைய தமிழகத்தின் அரசியல் நிலைமையும் குடி வாழ்க்கையினையும் பொருளாதார செழுமையினையும் புலவர் பெருமக்களின் உள்ளத்து உணர்வுகளையும் தெரிவிக்கிறது. இக்கால தமிழ் மக்கள் நெஞ்சில் அரசியல் சீர்திருத்தங்களை தோற்றுவிக்கும் நூல்களுள் இது தலையாயது. பாண்டிய மன்னர்களுள் நெடுஞ்செழியன் அப்படின்ற பேரில் பல வேந்தர்கள் இருந்தார்கள். இந்த பாடல் பாடியவர் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். இவர் புவி மன்னராகவும் கவி மன்னராகவும் விளங்கினார். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே, பிறப்போர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலர் தாயும் மனம் தெரியும், ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாதவருள் அறிவுடையோனே அரசு செல்லும், வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கண் படுமே. நீங்கள் இதோட பொருளை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். பிறப்போர் அன்ன உடன் வயிற்றுள்ளும், அதாவது ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தோர் உள்ளும், சிறப்பின் பாலர் தாயும் மனம் தெரியும், அதாவது சிறப்பாக கல்வி கற்றவனையே தாயும் விரும்புவாள். ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும், அதாவது ஒரு அரசன் வயிற்றில் பல குழந்தைகள் பிறந்திருந்தாலும் மூத்தோன் என்றதுக்காக வாப்பா அப்படின்னு அவர் கூப்பிட்டு அவன் சொல்றதை கேட்க மாட்டாரு. அறிவுடையவனே அரசு செல்லும், அறிவுடையவன் சொற்படியே அரசரும் கேட்டு நடப்பார். அதே மாதிரி கீழ்ப்பால் ஒருவன் கற்றபின், அதாவது கீழே இருக்கிறவன் கல்வி கற்று சிறந்தால் மேலே இருக்கிறவனும் அவனை மதித்து போற்றுவான். அதனால உற்றுளி உதவியும் உரு பொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே, அதாவது ஆசிரியருக்கு பொருள் கொடுத்து அவர்கிட்ட தாழ்மையாக இருந்து கற்றுக்கணும். அதாவது பொருள் இருக்கிறவர்கிட்ட வறியவர்கள் எப்படி போய் தாழ்ந்து பொருள் பெறாங்களோ அந்த மாதிரி கல்வியை இருக்கிறவங்கிட்ட போய் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு இந்த செய்யுள் சொல்லுது. திணை பொதுவியல், துறை பொருண்மொழி, காஞ்சித்துறை. 6 அப்படின்னா நெறி, உரு, மிகுதி, சிறப்பு, கல்வியின் மேன்மை, பிற்றை பிற்பட்ட தன்மை, தாழ், முனி, வெறு. பொதுவியல் திணை வெச்சி திணை முதல் பாடான் திணை முடிய அமைந்த புறப்பொருட்டிணைகளுள்
கூறப்படாதனவும் அதே மாதிரி அகத்திணைகளுக்கு பொதுவானவையுமாகிய புற ஒழுக்க நிகழ்ச்சிகளை கூறுவதுதான் பொதுவியல் திணை. பொருண்மொழி காஞ்சித்துறை அப்படின்னா இவ்வுலக மக்களின் வாழ்விற்கு இன்றியமையாதனவும் இம்மை மறுமைக்கு உறுதி பயக்க கூடியவையுமாகிய பொது கருத்தினை ஆண்டோர் கூறுவதாக அமைந்தது பொருண்மொழி காஞ்சித்துறை. பொருள் விளக்கம் பார்த்துட்டோம். இச்செய்யுள் அடிகள் உணர்த்தும் கருத்தினை பிற இலக்கியங்களும் கொண்டுள்ளன. அதாவது திருக்குறள், நான்மணிக்கடிகை, வெற்றி வேர்க்கை, நாலடியார், மணிமேகலை ஆகிய இலக்கியங்களும் இதே கருத்துக்கள் இருக்கு. பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்னா, அதாவது பொருள் இருக்கிறவங்க கிட்ட இல்லாதவங்க போய் வெறுக்காம எப்படி பொருள் பெறாங்களோ அடிபணிந்து அந்த மாதிரி நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்ற இந்த அடிகளோட கருத்து உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் என்ற குறளில் காணப்படுகிறது. அதாவது உடையார் முன் இருக்கிறவங்க முன்னாடி இல்லார் போல் இல்லாதவங்க வறியவர்கள் போய் பொருள் பெறத்துக்காக பணிஞ்சு எப்படி கேட்டு பெறாங்களோ அந்த மாதிரி கற்றார் முன் நாம போயிட்டு கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாதவருள். இந்த அடிகளோட கருத்தை அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்பும் என வெற்றி வேர்க்கை எனப்படும் நருந்தொகை வலியுறுத்துகிறது. வெற்றி வேர்க்கை நம்ம என்ன சொல்லுவோம்? நருந்தொகைன்னு சொல்லுவோம். அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்பும் அப்படின்னா அறிவுடையன ஒருத்தனை தான் அரசரும் விரும்புவார் அப்படின்னு அர்த்தம். கல்லாது மூத்தானை கைவிட்டு கற்றான் இளமை பாராட்டும் உலகு அப்படின்றது நாலடியார். என்ன சொல்றது? கல்வி கற்காதவன் மூத்தவனா இருந்தா கூட அவனை கைவிட்டு விட்டு கற்றவன் இளையவனா இருந்தா கூட அவர் சொல்படிதான் உலகம் நடக்கும் அப்படின்னு சொல்றது நாலடியார். சிறப்பின் பாலர் மக்கள் அல்லர். அதாவது சிறப்பான கல்வி ஒழுக்கம் இதெல்லாம் இல்லாதவர் மக்களே இல்லை. மரப்பின் பாலார் மன்னர்க்கு அப்படின்னா மரப்பின் அதாவது தன்னோட கடமைகளை பொறுப்புகளை மறந்தவர் மன்னரே இல்லை அப்படின்ட்டு கல்வியின் மேன்மையை மணிமேகலை கூறுகிறது. புக் பேக் கொஸ்டின் ஆன்சர். புறநானூறு முதலாக எந்த நூற்றாண்டில் அச்சேறியது? எப்போ? 1894. அப்போ இது 19ஆம் நூற்றாண்டு. அதாவது முதல் நூற்றாண்டுனா என்ன சொல்லுவோம்னா 1லிருந்து 99 வரைக்கும். இப்போ 2ஆம் நூற்றாண்டுனா 100லிருந்து 199 வரைக்கும். இப்போ இங்க 2ல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது 3ஆம் நூற்றாண்டு. அப்போ இங்க 18ல் ஸ்டார்ட் ஆகுது, அது 19ஆம் நூற்றாண்டு. கீழுள்ள 4 நூல்களுள் ஒன்று பிறவற்றின் பொதுத்தன்மையிலிருந்து மாறுபட்டுள்ளது. அது எது அப்படின்னா புறநானூறு. மற்றது இந்த நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குநூறு இதெல்லாம் அகப்பாடல்கள். புறநானூறு மட்டும்தான் புறப்பாட்டு. கீழுள்ள கூற்றுகளுள் எது சரியானது? நெடுஞ்செழியன் என்னும் பெயரில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாண்டிய மன்னர்கள் இருந்தனர். அதனால்தான் இந்த செய்யுள் பாடினவரை நம்ம ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்றோம். அதாவது வேறுபடுத்தி காட்டுவதற்காக. 10:10 அகநூல் கிடையாது, புறநூல். தொல்காப்பியம் எனும் புறத்திணையியலில் உள்ள புறத்துறை இலக்கணத்துக்கேற்ப புறநானூறு அமைந்துள்ளது. புறநானூற்றில் தொல்காப்பியத்திற்கு முன்னரும் பின்னரும் தோன்றிய செயல்கள் இடம்பெற்றுள்ளன. இங்க பின்னர் மட்டுமே இருக்கு, அதனால அது தவறு. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் இக்குறளடிக்கு வலுவுற்றும் புறநானூற்று அடி எதுன்னு கேட்டாக்க பிற்றை நிலை முனியாது கற்றல். கீழுள்ள 4 குறிப்பு சட்டகங்களுள் எது கற்றோரின் சிறப்பு பற்றி கூறும் உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் புறநானூற்று செய்யுள் பொருளுக்கு பொருந்தியதாகும்னா அன்னையின் எண்ணத்தில் உயர்விடம், குடும்பத்தில் உயர்விடம், அரசு வழிகாட்டுதல், சமுதாய ஏற்றம். பொதுவியல் திணை என்பது பிற புறத்திணைகளில் கூறப்படாதனவற்றை கொண்டதுதான் பொதுவியல் திணை. தேங்க்யூ.